ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொறுன்னு சூப்பராக தீபாவளிக்கு ஒரு முறுக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். அதாவது 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதில் 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்திருக்கோம். அந்த உளுந்தை நம்ம ரொம்ப கருகிடாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அது கூட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் இட்லி அரிசி எடுத்துகிட்டு நல்லா பொரித்து வச்சுருக்கோம் இட்லி அரிசியை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா பவுடராக ஆக்கிடலாம். பாருங்கள், நல்லா பவுடராக ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பச்சரிசி மாவு கூட அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு அது கூட 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கூடவே இந்த தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாவில் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்ருக்கோம். இந்த தண்ணி பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் நார்மல் வாட்டர் கூட நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பட்டரை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சூடு பண்ணிட்டோம். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு நல்லா பிசையலாம். பட்டர் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம பிசைஞ்சிருக்கோம். மாவு இந்த அளவுக்கு தொட்டு பார்க்கும்போது பக்குவம் இருக்கணும். பாருங்கள், உருட்டும் போது கையிலெல்லாம் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது. இப்போ ஒரு முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு உருண்டை எடுத்து போட்டுக்கிட்டோம். அடுத்தது ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவை எடுத்து நமக்கு எத்தனை சுற்று வேணுமோ அத்தனை சுற்று நம்ம புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 சுற்று நம்ம புழிஞ்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயில் அப்படியே போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். வெந்துடுச்சுன்னா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அதை வச்சு நம்ம அந்த பக்கம் வெந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். பாருங்கள், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டோம். இப்போ முறுக்கு சூப்பராக வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம் எண்ணெயிலிருந்து. நாம் தீபாவளி போது செய்யும்போது பெரிய இரும்பு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் நிறைய எண்ணெய் விட்டு நிறைய செய்வோம். இப்போ நான் வீடியோவுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 கப் மாவு மட்டும் எடுத்து செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு. நிறைய எண்ணெய் விடும்போது நம்ம முறுக்கு போட்டோன்னா அப்படி அப்படியே மேலே எலும்பி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இப்போ பொரிச்சு எடுத்துருக்கோம். வெள்ளையிருந்து சூப்பராக தேங்காய் பால் முறுக்கு செஞ்சுருக்கோம். இந்த தேங்காய் பால் தேன்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.